ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி சத்யா சமையலில் நாங்கள் லாஸ்ட் வீக் ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை பயன்படுத்தியிருக்கேன். முட்டைக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு ரொம்பவே குறைவாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தொக்குலையும் உப்பு சேர்த்துவோம். இதில் நம்ம ஆவியில் வேக வச்சு கட் பண்ணுறதுனால அந்த முட்டைக்குள்ளே நல்லா அதனுடைய சாறு இறங்கும். அப்போ உப்பு அதுலேயும் பிடிக்கும். அதனால் குறைவாக போட்டுட்டு வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் தடவைனா ஒரு ட்ரே இல்லை ஒரு பாத்திரத்தில் இந்த முட்டைக்கலவையை நிரப்பிக்கலாம். இதை ஆவியில் 8லேருந்து 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு டூத் பீக் இல்லைன்னா ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். முட்டை ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம வெண்ணெய் தடவி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் டக்குன்னு வந்துடும். சில்வர் பாத்திரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ இதை நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இது வெந்திருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு துண்டுலையுமே நிறைய ஏர் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதில் நமக்கு கிரேவி பண்ணும்போது அந்த கிரேவி எல்லாமே போயிட்டு முட்டையிலையும் நல்ல உப்பு காரம் பிடிச்சிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஜூஸ் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, ஒரு கருப்பு ஏலக்காய், சின்ன நட்சத்திர சோம்பு, இல்லை உங்களுக்கு தாளிப்புக்கு என்ன பிடிக்குமோ அதை பயன்படுத்திக்கோங்க. பிரியாணி இலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ பயன்படுத்திக்கோங்க. நிறையா வெங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னா இப்போவே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கட்டும். நான் 3 தக்காளி பழத்தை நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கக்கூடிய வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு மசாலா பொடியை அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அது கூட மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வெங்காயம் மசாலா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டைக்குள்ளே அதனுடைய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். சும்மா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். முட்டை துண்டுகள் உடையாமல் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் முழு முட்டையாக நம்ம போட்டோம் அப்படின்னா பாதி பேர் ஒயிட் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் எல்லோ சாப்பிடுவாங்க. பட் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் டேஸ்ட்டும் கிடைக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவை